வணக்கம் முகநூல் சொந்தங்கள் அனைவருக்கும். நேற்று ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிறதுக்காக நானும் என்னோடய மனைவியும் காரில் போனோம். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது வழியில் என்னோடய கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. காரை நிப்பாட்டிட்டு ஃபோன் பண்ணி ஆளை வர சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்திருப்போம். அந்த அரை மணி நேரத்தில் ஒரு 10 பேராவது என் பக்கத்தில் என்ன பிரச்சனை, ஏன் கார் நிற்கிது, எதுவும் உதவி வேணுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணவா, வண்டி பஞ்சரா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேள்வி கேட்டாங்க. எல்லாருக்குமே இல்லை, நான் வர சொல்லிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எல்லோரையும் அனுப்பிட்டேன். அதில் ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் வந்தவர் என்ன பண்ணார், போனார், ஸ்கூட்டரில் போனவர் திரும்பி வந்தார். திரும்பி உங்கள் கேப்டன் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேருக்கு, உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணேன் அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த இடத்துல அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. இல்லை நண்பரே, நான் ஆளை வர சொல்லிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அனுப்பிட்டேன். என்னோடய காரில் கேப்டன் எழுதியிருந்ததையும் காரில் கொடி இருந்ததையும் பார்த்துட்டு தான் எல்லோரும் அந்த அளவுக்கு என்கிட்ட பேசியிருக்காங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கார் பாருங்களேன். கட்சி சம்மந்தமாக நான் சொல்லலை, ஒரு மனிதனுங்கிற இதில் எவ்வளோ ஒரு மனசில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் பாருங்கள். என்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. கேட்டவங்களில் ஒரு 2-3 பேர் என்னுடைய நண்பர்கள். பாக்கி எல்லாருமே என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ அக்கறையோடு என்கிட்ட கேட்டாங்க. அந்த வீடியோ ஒரு சிலர் பார்க்கலாம். என்கிட்ட கேட்டவங்க கூட அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டனால் எனக்கு தமிழ்நாடு பூரா சொந்தம் இருக்குது. அதை நினச்சி ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.